இந்த வீடியோவில் குட் வுமன் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதையும் செக் பண்ணிருங்க. ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏர்பேஸ்குள்ளே போனதுக்கப்புறம் க்ரௌலியோட கார் வெடிச்சு தீப்பிடிச்சு எரியுது. அந்த எரியிற காரை பார்த்து க்ரௌலி ரொம்பவே உடஞ்சு போயிடுறான். 90 வருஷமா ஒரு கீரல் கூட இல்லாமல் பார்த்துக்கிட்டேன், ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு அவன் அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது அஸ்ரஃபில் அவன் கிட்ட வந்து அந்த செக்யூரிட்டி நம்ம எல்லாரும் உடனே இங்கிருந்து கிளம்பணும்னு சொல்றான். நீ வந்து ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனால் க்ரௌலி நான் இப்போ ரொம்ப எமோஷனலாக இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கு அஸ்ரஃபில் நான் ஒரு தேவதை, என்னால வன்முறையில எல்லாம் ஈடுபட முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த செக்யூரிட்டி ஆபீசர் அஸ்ரஃபில பார்த்து நீங்க எல்லாரும் இன்னும் 5 செகண்ட்ல இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாரு. க்ரௌலி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டதால நாமளே ஏதாவது பண்ணலாம்னு அஸ்ரஃபில் வராரு. அந்த சமயத்துல ஷாட்வெலும் விரல நீட்டி அவரோட பவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேகமா அவர் அஸ்ரஃபில் அந்த செக்யூரிட்டி ஆபீசரை மறைய வைக்க இது என்னோட பவரால தான் நடந்துச்சுன்னு ஷாட்வெல் இன்னமும் ஆச்சரியப்பட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு க்ரௌலி திரும்ப வரான். அப்போ அங்க ஜீப்ல சில ஆபீசர்ஸ் வர என்னோட சோகத்தை மறக்க அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறான் க்ரௌலி. அப்போ ஷாட்வெல் க்ரௌலிய பார்த்து என்னோட விரல் இருக்கு, பயப்படாம போன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பாகிற அஸ்ரஃபில் அவரோட கன்னை ரெடியா வச்சுக்க சொல்லி சொல்றாரு. உலக அழிவு ஆரம்பிக்க இன்னும் 16 நிமிஷம் தான் இருக்கு. இந்த பக்கம் ஆடமோட அப்பா காரை தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வர அந்த பெரியவர் ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏர்பேஸ் பக்கமா போறதா சொல்லிட்டு உன்னோட பையன் 3ஆம் உலக போற ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏர்பேஸ்குள்ள வந்து ஆடம் நான் வந்துட்டேன்னு கத்துனதை கேட்டு அழிவு வீரர்கள் 4 பேரும் வெளியே வராங்க. அனாத்திமாவும் பல்சிஃபரும் இதை ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அனாத்திமாவும் பல்சிஃபரும் உள்ள போறாங்க. அப்போ அனாத்திமா நான் அந்த 4 பேரோட ஆறாவை பார்த்தேன், அதை பார்த்தா அவங்க 4 பேரும் மனிதர்கள் மாதிரியே தெரியலன்னு சொல்றா. அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பல நாடுகளை சேர்ந்த சயின்டிஸ்டுகள்லாம் எங்களோட செக்யூரிட்டி சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டாங்க, எதுவுமே எங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இது ஆரம்பமாயிருச்சுன்னு அழிவு வீரர்களின் தலைவன் மரணம் சொல்ல நான் இதை ஆரம்பிக்க சொல்லவே இல்லைன்னு சொல்றான் ஆடம். நீ இருக்கிறதே உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் ஜீப்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. க்ரௌலி ஆடம கை காட்டி அவனை உடனே சுட்டு உலகத்தை காப்பாத்துன்னு ஷாட்வெல் கிட்ட சொல்ல அவன் ரொம்ப சின்ன பையன், அவனை எப்படி சுடுறதுன்னு ஷாட்வெல் சொல்ல அஸ்ரஃபேல் அந்த கன்னை வாங்கி ஆடம ஷூட் பண்ண ரெடி ஆகிறாரு. இதுக்கு நடுவுல நீ அவங்கள கண்டுக்காத, ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்னு சொல்றான் மரணம். அப்போ குழந்தைங்களை நாம ஷூட் பண்ணக்கூடாதுன்னு ட்ரேசி சொல்ல அப்போ நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணுமான்னு அஸ்ரஃபேலும் க்ரௌலியை பார்த்து கேட்கிறாரு. அவன் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றியான்னு கேட்டுட்டு ஆடம உடனே ஷூட் பண்ண சொல்றான் க்ரௌலி. அஸ்ரஃபேல் ஷூட் பண்ணும்போது ட்ரேசி கன்னை மேல தூக்கி இதை என்னால் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரே உடம்புல 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிற ஆடம் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கறான். அஸ்ரஃபேல் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க மறுபடியும் தனித்தனியால மாறணும்னு சொல்றான் ஆடம். உடனே அஸ்ரஃபேல் ட்ரேசியோட உடம்புல இருந்து பிரிஞ்சு தனியா அவரோட உடம்புக்கு வந்துடுறாரு. ஷாட்வெல் இதை பயங்கர ஆச்சரியமா பார்க்க அவர்கிட்ட கன்னை கொடுத்துட்டு அவர் பக்கத்திலே நின்னுக்கிறாங்க ட்ரேசி. நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு அனாத்திமா சொல்ல நம்மளால என்ன செய்ய முடியும்னு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கான் பல்சிஃபர். நீ ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்போ இன்னும் 2 நிமிஷத்துல வெப்பன்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும்னு கம்ப்யூட்டர்ல சொல்லுது. அப்பதான் பல்சிஃபர் நான் ஒன்னும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் கிடையாது, நான் கம்ப்யூட்டர்ல வெறும் 0, நான் எப்பெல்லாம் அதை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்றேனோ அப்பெல்லாம் அது நெகட்டிவா தான் போய் முடியும்னு சொல்றான். அந்த சமயத்துல வெளியே வீட்டுக்கு போய் பொம்மைகளோட விளையாடுன்னு பெப்பரை பார்த்து போர் சொல்ல நீ பொண்ணுங்களை அவமரியாதை செய்யறதை என்னால அனுமதிக்க முடியாதுன்னு பெப்பர் சொல்ல போர் அவளை அவளோட கத்தியோட அட்டாக் பண்ண வரா. அப்போ பெப்பர் அவளோட காலை மிதிச்சற போர் அந்த கத்திய கீழே போட்டுறா. உடனே அந்த கத்திய பெப்பர் எடுத்துட்டு நாங்க தான் ஆடமோட உண்மையான நண்பர்கள், நீங்களா இல்லைன்னு சொல்றா. நீ நம்புறத மட்டும் சொல்லுன்னு ஆடம் பெப்பரை பார்த்து சொல்ல பெப்பரும் நான் அமைதியை தான் விரும்புறேன்னு சொல்றா. உடனே போர் தீப்பிடிச்சு எரிஞ்சு அழிஞ்சு போயிடுறா. அந்த கத்திய உடனே கீழே போடுன்னு ஆடம் சொல்ல பெப்பரும் கீழே போடுறா. பொல்யூஷன் அந்த கத்தியை எடுக்க வரும்போது அதுக்கு முன்னாடி ஆடமோட ஃப்ரெண்ட் அந்த கத்தியை எடுத்துறான். நான் சுத்தமான உலகத்தை விரும்புறேன்னு அவன் சொல்ல பொல்யூஷனும் நெருப்புல எரிஞ்சு அழிஞ்சிடுறா. ஆடமோட இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த கத்தியை எடுத்து நான் ஹெல்தி ஃபுட்டை தான் விரும்புறேன்னு அவன் சொல்ல பஞ்சமும் இறந்துடுறான். இதுக்கு நடுவுல இது உன்னோட வாழ்தானு க்ரௌலி அஸ்ரஃபேல் கிட்ட கேட்க அப்படிதான் தெரியுதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். இப்போ மரணம் மட்டும்தான் அங்க இருக்கான். நரகத்துல சாத்தான்கள் எல்லாரும் போருக்கு தயாரா இருக்கும்போது ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்ற சாத்தான்களோட தலைவி. வெப்பன்ஸ் ஆக்டிவேட் ஆக இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ அனாத்திமா பல்சிஃபர் கிட்ட நீ உடனே இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ண ஆரம்பின்னு சொல்றா. எதுக்கு உலக அழிவை வேகப்படுத்துவான்னு அவன் கேட்க உன்னால அது முடியுமான்னு கேட்கிற அனாத்திமா. உடனே பல்சிஃபரும் என்னால முடியும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல ஏதோ பிரஸ் பண்றான். உடனே அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாமே ஆஃப் ஆயிருது. உடனே எல்லா நாடுகள்லயும் இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. எங்க இருந்தும் எந்த அட்டாக்கும் ஸ்டார்ட் ஆகல, வெப்பன்ஸ் எதுவும் ஆக்டிவேட் ஆகல. ஆடம் மரணம் கிட்ட இதை எல்லாத்தையும் உடனே நிறுத்தணும்னு சொல்றான். அது ஏற்கனவே நின்றுச்சு, நாங்க திரும்ப வருவோம், என்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மரணம் அங்கிருந்து போயிடுறான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல இன்னும் எதுவும் முடியல, சொர்க்கமும் நரகமும் போருக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்றான் க்ரௌலி. நீயும்
உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் உலகத்தை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாத்திமா அங்க வந்து க்ரௌலியை பார்த்து நீ தானே என்னோட புக்கை கார்ல இருந்து திருடிட்டு போனேன்னு கேக்குறா. உடனே இந்த உன்னோட புக்குன்னு சொல்லிட்டு எரிஞ்சு போன புக்கை அவகிட்ட தூக்கி போடுறான். அப்போ அதுல இருந்து ஒரு சின்ன பேப்பர் பீஸ் மட்டும் அஸ்ரஃபேல் கிட்ட வருது. அஸ்ரஃபேல் அதை படிச்சு பார்த்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அப்போ சொர்க்கத்தோட தலைவர் கேப்ரியலும் நரகத்தோட தலைவியும் அங்க வராங்க. கேப்ரியல் ஆடம் கிட்ட வந்து உலக அழிவு உடனே ஆரம்பிக்கணும், ஒரு சின்ன சிரமத்துக்காக பெரிய நன்மையை நாம தடுக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. உன்னோட விதியை ஏற்கனவே எழுதியாச்சு, உடனே போற ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றா நரகத்தோட தலைவி. உங்க 2 பேர்த்துல யாரு சிறந்தவர்னு பார்க்க இந்த உலகத்தையே அழிக்க பாக்குறீங்களான்னு ஆடம் கேட்க கேப்ரியலும் அதுக்கு ஆமான்னு சொல்ல, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த உலகத்தையே ஆளலாம், உனக்கு இந்த உலகத்தை ஆளணும்னு ஆசை இல்லையான்னு நரகத்தோட தலைவி கேட்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வேண்டியது என்கிட்டே இருக்குதுன்னு சொல்றான். நீ அப்படிலாம் இருக்க முடியாது, உன்னோட விதி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுருச்சு, இது எல்லாமே ஒரு கிரேட் பிளானோட பகுதின்னு சொல்றாரு கேப்ரியல். உடனே அஸ்ரஃபேல் கிரேட் பிளான்னா அது வெளியே சொல்ல முடியாத பிளானான்னு கேக்குறாரு. அதுக்கு நரகத்தோட தலைவி கிரேட் பிளான்ங்கிறது எழுதப்பட்டிருக்கு, உலகம் உருவாகி 6000 வருஷங்களுக்கு அப்புறம் தீயில எரிஞ்சு சாம்பலாகணும்னு சொல்ற நரகத்தோட தலைவி. இது கிரேட் பிளான் மாதிரி தான் தெரியுது, வெளியே சொல்லக்கூடாத பிளானும் இதுதானான்னு கேக்குறாரு அஸ்ரஃபேல். அதுக்கு அவங்க 2 பேருமே பதில் தெரியாம முழிச்சிட்டு கடைசியில கேப்ரியல் அதேதான்னு சொல்றாரு. அப்போ க்ரௌலி அவங்க 2 பேர்த்துக்குமே கிரேட் பிளான்னா என்னன்னே தெரியாது போலன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு, கிரேட் பிளான் படிதான் நீ நடந்துட்டு இருக்கேன்னு நீ நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம், கடவுளோட எண்ணத்துக்கு எதிராக நடந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம்னு சொல்றான் க்ரௌலி. கேப்ரியல் அதை கேட்டு முழிக்க, அது ஒரு வெளியே சொல்லப்படாத பிளான், அப்படி இருக்கும்போது அந்த பிளான் நமக்கு எப்படி தெரியும்னு க்ரௌலி கேட்டுட்டு, வெளியே சொல்லப்படாத பிளான நாம யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். ஆனா அது எழுதப்பட்டிருக்குன்னு நரகத்தோட தலைவி சொல்ல, கேப்ரியல் அவகிட்ட தனியா நான் இப்போ ஹெட் ஆபீஸ் கூட பேசணும்னு சொல்றாரு. 1 கோடி தேவதைகளை நான் எப்படி போர்ல இருந்து நிறுத்தி வைப்பேன்னு அவர் சொல்ல, 1 கோடி சாத்தான்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமான்னு அவ கேட்க, கடைசியில இது யாரோட தப்புங்கிறதாவது தெரியணும்னு சொல்றாரு கேப்ரியல். அதை கேட்டு க்ரௌலியும் அஸ்ரஃபேலும் நாங்க தான் கை காட்டி சிரிக்கிறாங்க. அப்போ கேப்ரியல் ஆடம் கிட்ட, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் நீ இந்த பூமியில பிறந்த, உன்னோட கடமையில இருந்து நீ தவறிட்ட, உன்னோட அப்பா இதை கேட்டு சந்தோஷப்பட மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து மறைஞ்சிடறாங்க. உடனே க்ரௌலுக்கு ஏதோ ஆகி கீழே விழுந்துடுறான். உடனே அஸ்ரஃபேல் இங்க என்ன நடக்குது, என்னால எதையோ உணர முடியுதுன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் போய் ஆடமோட உண்மையான அப்பா அந்த சாத்தான்களோட தலைவன் கிட்ட சொல்லிட்டாங்க, அவரு ரொம்ப கோபமா இருக்காருன்னு க்ரௌலி சொல்லிட்டு இருக்கும் போதே பூமி பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. சாத்தான்களோட தலைவரே இங்க வந்துட்டு இருக்காரு, நாம யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான் க்ரௌலி. அப்போ அஸ்ரஃபேல் க்ரௌலியை பார்த்து, நீ இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லைன்னா இதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். உடனே க்ரௌலி அஸ்ரஃபேலையும் ஆடமையும் கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய், உன்னோட அப்பா நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல, என்னோட அப்பா யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாருன்னு சொல்றான் ஆடம். நான் உன்னோட பூலோக அப்பாவை சொல்லல, உன்னோட உண்மையான அப்பா சாத்தான்களோட தலைவன் இப்போ கோவமா இங்க வந்துட்டு இருக்காருன்னு சொல்றான் க்ரௌலி. இப்போ நான் என்ன செய்யணும், அவர் கூட சண்டை போடணுமான்னு ஆடம் கேட்க, அவரு கூட சண்டை போடுறது நல்லதுன்னு எனக்கு தோணல, நீ வேற ஏதாவது தான் செய்யணும்னு சொல்றான் க்ரௌலி. ஆனா நான் சின்ன பையனாச்சேன்னு ஆடம் சொல்ல, நீ நரகத்தோட மறு உருவமா இருப்பையோன்னு பயந்தேன், சொர்க்கத்தோட மறு உருவமா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ அந்த 2 மாவும் இல்ல, அதையும் தாண்டி இன்னும் பெட்டரா நீ மனிதர்களோட மறு உருவமா இருக்குன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். நல்லதோ கெட்டதோ நீ என்ன செஞ்சாலும் உன் கூட நாங்க 2 பேர் இருப்போம்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதை சீக்கிரம் செஞ்சு முடின்னு சொல்லி எல்லாரும் அதே இடத்துக்கு வராங்க. அப்போ சாத்தான்களோட தலைவன் பூமியை பொழந்துகிட்டு மேல வரான். ஆடம பக்கத்துல வர சொல்லி அவன் சொல்ல, பக்கத்துல போற ஆடம், நீ என்னோட அப்பா இல்ல, ஒரு பையனை பாக்குறதுக்கு அப்பா 11 வருஷம் காத்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றான். நீ என்ன சொல்றன்னு சாத்தான்களோட தலைவன் கேட்டுட்டு இருக்கும் போதே ஆடம் நிறுத்தாம, எனக்கு என்னோட அப்பா கூட ஏதாவது பிரச்சனை இருந்தா அது பூலோக அப்பா கூட தான் இருக்கும், உன் கூட இருக்காது, நீ என்னோட அப்பாவே இல்லைன்னு சொல்றான் ஆடம். நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியுதான்னு சாத்தான்களோட தலைவன் கேட்க, திரும்ப அதை சொல்லுன்னு ஆடம் கிட்ட சொல்றாரு அஸ்ரஃபேல். சீக்கிரமா சொல்லுன்னு க்ரௌலியும் கத்த, சாத்தான்களோட தலைவன் கோவமா கிட்டவான்னு கத்துறான். ஆனா ஆடம் நீ என்னோட அப்பா கிடையாதுன்னு மறுபடியும் சொல்றான். ஆடம் அப்படி சொன்ன உடனே சாத்தான்களோட தலைவன் எரிஞ்சு சாம்பலாயிடுறான். அப்போ ஆடமோட அப்பா அங்க வந்து, இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. அன்னைக்கு நைட்டு அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் பேசிட்டு இருக்கும்போது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது, ஒருவேளை நாம நம்மளோட திறமைகளை காட்டியிருந்தா எவ்வளவு மோசமா முடிஞ்சிருக்குன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். க்ரௌலியும் ஆமான்னு சொல்றான். அப்போ அஸ்ரஃபேல் ஆக்னஸோட புக்ல இருந்து விழுந்த சின்ன பேப்பரை க்ரௌலி கிட்ட காட்டுறாரு. அதுல கூடிய விரைவில் நீங்க நெருப்போட விளையாடுவீங்கன்னு எழுதியிருக்கு, இதுதான் கடைசி தீர்க்க தரிசனமான க்ரௌலி கேட்க, அப்படிதான் தெரியுதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். அப்போ ஆடம் மனுஷனாயிட்டானா நாம கேட்க, எனக்கும் அப்படிதான் தோணுதுங்கிறாரு அஸ்ரஃபேல். ஆரம்பத்துல இருந்தே கடவுள் இப்படிதான் நடக்கணும்னு திட்டமிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு க்ரௌலி கேட்க, நானும் அதையே தான் நினைச்சேங்கிறாரு அஸ்ரஃபேல். அப்போ அங்க ஒரு பஸ் வருது. அப்போ அந்த டிரைவரை என்னோட புக் ஷாப்ல என்ன இறக்கி விட வைக்கணும்னு அஸ்ரஃபேல் கேட்க, அதுதான் எரிஞ்சு போச்சேன்னு சொல்றான் க்ரௌலி. உனக்கு விருப்பம் இருந்தா என்னோட வீட்டுல நீ தங்கிக்கலான்னு க்ரௌலி சொல்ல, சொர்க்கத்துல அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். நாம 2 பேருக்குமே இனிமே சைட்லாம் கிடையாது, நமக்கு நாம மட்டும்தான். ஆக்னஸ் சொன்ன மாதிரி
நம்மளோட முகத்தை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும்னு சொல்றான் க்ரௌலி. அப்புறம் அஸ்ரஃபேல் பஸ்ல ஏறி கிளம்புறாரு. அஸ்ரஃபேல் அவரோட புக் ஷாப்க்கு வராரு. எரிஞ்சு போன பில்டிங் மறுபடியும் பழைய நிலைக்கே மாறி இருக்கு. க்ரௌலி தான் அஸ்ரஃபேலுக்காக அந்த புக் ஷாப்பை பழையபடி மாத்திருக்கான். க்ரௌலி நடந்து வரப்போ ரோட்ல அவனோட கார் இருக்கிறத பாக்குறான். அஸ்ரஃபேல் தான் க்ரௌலிக்காக அவனோட காரை திரும்ப கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டாலும் அதுல ஏறாம வேற காரை நிறுத்தி அதுல ஏறி போறான். இந்த பக்கம் ஆடம வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு அவனோட அப்பா. ஆனா ஆடம் அவனோட அம்மா கிட்ட என்னோட ரூமை நான் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் வெளியே போலாமான்னு கேக்குறான். பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியாது, ஆனா அது உனக்கு தெரியும்னு சொன்னாரு, அது உண்மையானு கேக்குறாங்க அவனோட அம்மா. ஆடமும் அதுக்கு ஆமான்னு சொல்ல அது என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா முடியாதுன்னு சொல்லிடுறான் ஆடம். அவங்களும் சரின்னு நீயும் டாகும் கார்டன்ல போய் விளையாடலான்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அவனும் டாக கூட்டிகிட்டு ஹாப்பியா வெளியே போறான். அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் ஒரு பார்க்ல மீட் பண்ணும்போது துரோகம் பண்ண யாரும் தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொர்க்கத்தோட ஆளுங்க அஸ்ரஃபேல தூக்கிட்டு போறாங்க. நில்லுங்கன்னு க்ரௌலி அஸ்ரஃபேல காப்பாத்த ஓட அவனையும் தலையில அடிச்சு நரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நரகத்துல க்ரௌலி மேல விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடக்கிற இடத்துல பாத் டப்லாம் வச்சிருக்காங்க. க்ரௌலி எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப கூலா வந்து நிக்கிறான். நீ நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தன புனித நீரை ஊத்தி கொண்டதை என்னோட கண்களால பார்த்தேன்னு சாத்தான் ஹஸ்டர் சொல்ல அங்க இருக்கிற மத்த சாத்தான்கள் எல்லாரும் அவனை குற்றவாளின்னு சொல்றாங்க. ஒரு தேவதை கையில புனித நீரோட அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களையே அந்த புனித நீரை பாத் டப்ல ஊத்த சொல்லி சாத்தான் ஹஸ்டர் சொல்றான். அந்த தேவதை புனித நீரை ஊத்தும் போது கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிற சாத்தான்கள்லாம் பயந்து பின்னாடி போறாங்க. இந்த பக்கம் சொர்க்கத்துல அஸ்ரஃபேல கட்டி வச்சு விசாரணை பண்றாங்க. நரகத்துல இருந்து ஒரு சாத்தான் சொர்க்கத்துக்கு போய் அங்க நெருப்பை உண்டாக்குறான். இந்த பக்கம் அந்த தேவதை கொண்டு வந்த புனித நீர் உண்மையானது தானான்னு செக் பண்ண சொல்லி நரகத்தோட தலைவி சாத்தான் ஹஸ்டர் கிட்ட சொல்றா. உடனே சாத்தான் ஹஸ்டர் அங்க இருக்கிற ஒரு ஜந்துவை தூக்கி அந்த புனித நீருக்குள்ள போடுறான். உடனே அந்த புனித நீர்ல எரிஞ்சு இறந்துருது. க்ரௌலி அதை ரொம்ப திகிலோட பாக்குறான். அந்த புனித நீரை ஊத்தி உன்னை சாகடிக்க உத்தரவிடுறேன்னு சொல்ற நரகத்தோட தலைவி. இந்த பக்கம் சொர்க்கத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னோட துரோகத்தால நீ போற நிறுத்திட்டேன்னு கேப்ரியல் சொல்ல நான் செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். நாம நம்மளோட எதிரிகளை முழுசா அழிக்க இருந்தோம், அதுதான் மிகப்பெரிய நன்மையா இருந்திருக்குன்னு சொல்றாரு கேப்ரியல். அப்புறம் அஸ்ரஃபேலோட கட்டை அவுத்து அவரை நெருப்புல இறங்க சொல்றாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு வேற ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கலாம்னு சொல்லி நெருப்புக்குள்ள இறங்குறாரு அஸ்ரஃபேல். இந்த பக்கம் நரகத்துல புனித நீர்ல குளிச்சிட்டு இருக்கான் க்ரௌலி. க்ரௌலி அந்த புனித நீர்ல எரிஞ்சு செத்துருவான்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அந்த புனித நீர் அவனை ஒண்ணுமே பண்ணல. அவன் புனித நீரை தெரிக்க சாத்தான்கள்லாம் பயந்து பின்னாடி போறாங்க. இந்த பக்கம் நெருப்புக்குள்ள இறங்குன அஸ்ரஃபேலுக்கும் ஒன்னும் ஆகல. கேப்ரியலும் மத்தவங்களும் இதை அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இவன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தானா கலவரம் ஆயிரும், இவனை உடனே வெளியே அனுப்புங்கன்னு சொல்ற நரகத்தோட தலைவி. அந்த சமயத்துல புனித நீரை திரும்ப கொண்டு போறதுக்காக தேவதை அங்க வராங்க. ஆனா க்ரௌலி அந்த புனித நீர்ல படுத்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. க்ரௌலி அந்த தேவதைய பார்த்து எனக்காக ஒரு அற்புதம் செய்வியான்னு கேட்டுட்டு ஒரு டவலை எடுத்து கொடுக்க சொல்றான். அவங்களும் அதை எடுத்து கொடுக்கறாங்க. வருங்காலத்துல என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கிறதா உங்க எல்லாத்துக்கும் நல்லதுன்னு அவன் சொல்ல அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. பல்சிஃபர் அனாத்திமா வீட்டுல இருக்கும்போது அவனோட பேருக்கு ஒரு உயில் கொண்டு வராங்க. அதுல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பல்சிஃபர்னு இருக்கு. அந்த உயில் என்னன்னு பார்த்தா 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்னஸ் அந்த பெட்டியை ஒரு வக்கீல் கிட்ட கொடுத்து அது கூட ஒரு லெட்டரையும் கொடுத்து அவங்க எழுதியிருக்கிற நாள் அன்னைக்கு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒப்படைக்கிறதுக்காக தான் இப்போ ஒருத்தர் அந்த பெட்டியை கொண்டு வந்திருக்காரு. இந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாருங்கன்னு ரொம்ப ஆவலா அந்த பெட்டியை கொண்டு வந்தவரு சொல்றாரு. 300 வருஷமா எங்க கம்பெனி இந்த பெட்டியை பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த பெட்டி ஆக்னஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும்னு சொல்ற அனாத்திமா. இதை நீங்களே ஓபன் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட அனாத்திமா சொல்ல இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் பெருமையா சொல்லுவேன்னு அந்த பெட்டியை ஓபன் பண்றாரு. அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல அவரோட பேர் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற அவரு என் பேர் எப்படி இதுல வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அந்த லெட்டரை படிக்கிறவரு உடனே தெரிச்சு அங்கிருந்து ஓடுறாரு. அப்படி அதுல என்ன எழுதி இருக்குன்னு பல்சிஃபர் படிக்கிறான். இப்ப நீங்க உடனே இங்க இருந்து கிளம்பலைன்னா உங்களோட சில ரகசியங்கள் உலகத்துக்கே தெரிஞ்சிடும்னு எழுதி இருக்கு. அதை பார்த்து தான் அவர் வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. அப்புறம் அனாத்திமா அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பேப்பர்ஸை எடுத்து பாக்குறப்போ அதுல வருங்காலத்துக்கான ஆக்னஸோட கணிப்புகள்லாம் இருக்கு. ஆனா அனாத்திமா அது எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிடுறா. ஷேட்வெலும் ட்ரேசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஒரே வீட்டுல இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆடம் அவங்க வீட்டு கார்டன்ல டாக் கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து உன் கூட பேசக்கூடாதுன்னு உன்னோட அம்மா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தோம்னு பெப்பர் சொல்றா. நீ வெளியே வர எவ்வளவு நாள் ஆகுன்னு அவனோட ஃப்ரெண்டு கேக்குறான். ரொம்ப வருஷம் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான் ஆடம். அப்போ நாளைக்கு வரமாட்டியான்னு பெப்பர் கேட்க நாளைக்கு நான் வந்துருவேன், அதுக்குள்ள என்னோட அப்பாவும் அம்மாவும் இதை எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு சொல்றான். இங்க பக்கத்துல சர்க்கஸ் செட் பண்றாங்க, நாங்க எல்லாரும் அங்கதான் பார்க்க போறோம்னு பெப்பர் சொல்ல நீங்க போங்க நான் இங்கேயே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றான் ஆடம். அவங்க போனதுக்கு அப்புறம் ஆடம் வந்து உட்காடுறான். அப்போ அவனோட நாய்க்குட்டி செடி பக்கத்துல போய் நிக்குது. அதை பக்கத்துல வர சொல்லிட்டு நீ மட்டும் அதை தாண்டி போனேன்னா உன்னை பிடிக்க நானும் வெளியே வர வேண்டி இருக்கும், ஆனா அதுக்கு எனக்கு அனுமதி இல்ல, ஆனா நீ ஓடுனா உன் பின்னாடி நான் வந்துதான் ஆகணும்னு அவன் சொல்ல அந்த இலைகள்லாம் உதிர்ந்து அவனோட நாய்க்குட்டி வெளியே ஓடுது. ஆடமும் அதை துரத்திக்கிட்டே கார்டன்ல இருந்து வெளியே ஓடுறான். நாய்க்குட்டி
நாய்க்குட்டியை துரத்திக்கிட்டு வரும்போது அனாத்திமாவும் பல்சிஃபரும் அங்க தீர்க்க தரிசனத்தை எரிச்சிட்டு இருக்கிறத பாக்குறான். அவங்களும் இவனை பார்த்து கை கட்டுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஆப்பிள பறிச்சு சாப்பிடுறான். அந்த மரம் அந்த பெரியவருக்கு சொந்தமானது. ஆடம திட்டிக்கிட்டே அவரு வர ஆடம் அங்கிருந்து ஓடிடுறான். அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் ஒரு கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம 2 பேரையும் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியான்னு அஸ்ரஃபேல் கேட்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே வெளியே காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்றான் க்ரௌலி. யாராவது நம்மள கவனிக்கிறாங்களான்னு செக் பண்ணுன்னு க்ரௌலி சொல்ல, அஸ்ரஃபேலும் செக் பண்ணிட்டு யாரும் நம்மள கவனிக்கலைன்னு சொல்லிட்டு திரும்ப மாறிக்கலான்னு சொல்றாரு. அப்பதான் அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அவங்களோட உருவத்தை மாத்திருந்தது தெரியுது. நீங்க நெருப்போட விளையாட போறீங்க, அதனால உங்களோட முகத்தை கவனமா தேர்வு செய்யணும்னு ஆக்னஸோட தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருந்ததால அன்னைக்கு நைட் அஸ்ரஃபேல் பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி 2 பேரும் உருவத்தை மாத்திருக்காங்க. அதனாலதான் அஸ்ரஃபேலுக்கு நெருப்பால ஒன்னும் நடக்கல. ஏன்னா க்ரௌலி தான் அஸ்ரஃபேல் உருவத்துல இருக்கான். அதே மாதிரி புனித நீரும் க்ரௌலிய ஒன்னும் பண்ணல. ஏன்னா அஸ்ரஃபேல் தான் க்ரௌலியோட உருவத்துல இருக்காரு. கடைசியில அவங்க 2 பேரும் அவங்களோட உண்மையான உருவத்துக்கு வராங்க. ஆக்னஸோட கடைசி கணிப்பும் சரியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, நான் அந்த தேவதைய ஒரு டவலை கொண்டு வர வச்சேன்னு சொல்லி அஸ்ரஃபேல் சிரிக்கிறாரு. க்ரௌலியும் அதை கேட்டு சிரிக்கிறான். இனி கொஞ்ச நாளுக்கு அவங்க நம்ம 2 பேரையும் தனியா விட்டுருவாங்க. அடுத்த பெரிய சம்பவத்துக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றான் க்ரௌலி. இதுதான் பெரிய சம்பவம்னு நினைச்சேன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நான் அவங்க எல்லாரையும் ஒன்னா எதிர்க்கிறது தான் பெரிய சம்பவமா இருக்கும்னு சொல்றான் க்ரௌலி. சொர்க்கமும் நரகமும் மனிதர்களுக்கு எதிராக வரப்போறாங்களான்னு அஸ்ரஃபேல் கேட்க, நம்ம கார்டன்ல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான் க்ரௌலி. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த கார்டன்ல இருந்து கிளம்பி லஞ்ச் சாப்பிடுறதுக்காக போறாங்க. நீ மட்டும் நல்லவனா இல்லாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நீயும் உனக்குள்ள கொஞ்சம் கெட்டவனா இருந்ததால தான் எல்லாமே சாத்தியமாச்சுன்னு சொல்றான் க்ரௌலி. கடைசியா அவங்க 2 பேரும் ட்ரிங்க் சாப்பிடுறதோட சீசன் 1 முடியுது.